ராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டிற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ரிஷப ராசினருக்கு 90 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. மே மாதம் வரை குருவினால் நன்மை. ஏற்கனவே சனி தங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சனி கிரகத்தினுடைய நன்மைகள் கிடைக்கும். 4ல் உள்ள கேதுவால் அவ்வப்போது தாயாருக்கு உடல்நல குறைவு உண்டாகும். சொத்து சார்ந்த வழக்குகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து கிடைப்பதில் சிலருக்கு தாமதம் உண்டாகலாம். அண்டை வீட்டாருடன் காணப்பட்ட பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கும். ஆகவே பேசும்போது பேச்சில் கவனமாக இருங்கள். உடன் பிறந்தவர்களிடையே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் உருவாகலாம். காதல் உறவில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் தங்கும் நபர்கள் மிக விரைவில் தாய்நாடு திரும்புவர். அந்த வாய்ப்பு தற்போது தங்களுக்கு கூடி வருகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மே மாதம் வரை தன வரவுகள் நன்றாக இருக்கும். ஏனென்றால் ரிஷபராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். பண வரவுகள் உண்டு. ஆக தங்களுக்கு மே மாதம் வரை தன வரவுகள். பிறகு கணவர் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். 3ஆம் இடத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் சென்ற பிறகு கணவன் மனைவியிலேயே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சற்று உடல்நிலை பாதிக்கும். ஏனென்றால் ஆண்டின் துவக்கத்திலேயே 2 அக்னி கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இணைந்து அஸ்தமத்தில் 8ஆம் இடம் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். ஆகவே தங்களுக்கு உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. சரியான மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவேன். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவீர். அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பர், தொழிலாளர்கள் நன்கு ஒத்துழைப்பர். ஆக தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளும் அளவுக்கு நன்மைகள் பிறக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறை அன்பர்களுக்கு நன்மை. அரசியல் துறையில் உள்ள நண்பர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். கட்சிக்குள் தங்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். இதுவரை தங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்பட்டது. அந்த களங்கம் அனைத்தையும் துடை தெரிவீர்கள். ஆக ரிஷபராசினருக்கு தற்சமயம் குரு சாதகம், சனி பகவான் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் கிடைக்கும். பொருளாதார வளம் உண்டு. பழைய கடன்களை அடைப்பீர். தொழிலை அபிவிருத்தி செய்வீர். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.